யார் இந்த மாசாணி அம்மான்னு உங்களுக்கு தெரியுமா? ஆனைமலையில் ஒரு தம்பதியினர் வாழ்ந்து வந்தனர். மனைவி கருவுற்று இருந்த நிலையில் பிரசவத்திற்காக ஆனைமலை காட்டு பகுதி வழியாக அவளது தாய் வீட்டிற்கு அழைத்து செல்லும் வழியில் அவளிற்கு பிரசவ வலி ஏற்பட, இதற்கு மேல் என்னால நடக்க முடியாது, நீங்க கிராமத்திற்கு சென்று உடனடியாக மருத்துவச்சியை அழைத்து வாருங்கள் மனைவி சொல்ல, கணவனும் கிராமத்திற்கு சென்று மருத்துவச்சியை அழைத்து வருகிறார். மனைவி அலறல் சத்தம் பயங்கரமா கேட்க இருவரும் ஊர் மக்களும் ஓடி வந்து பார்த்தா மனைவி மற்றும் அவளது பிறந்த குழந்தை இவர்கள் அருகில் ஒரு அரக்கனும் இறந்து கிடக்கிறான். நான் கண்ட கனவு பழித்து விட்டதே என மருத்துவச்சி கதறுகிறாள். நீ மனைவியை விட்டு வந்தவுடன் ஒரு பெரிய கருத்த உருவம் ஒன்று இவளை நோக்கி வந்தது. அது கண்டு அவள் பயந்து எழ முடியாமல் எழுந்து ஓட ஆரம்பித்தாள். என்னை விட்டுவிடு என்று அந்த கரிய உருவத்திடம் கெஞ்சினாள். ஆனால் அந்த கோர உருவமும் விடாமல் அவளை துரத்தியது. அந்த நேரம் அவள் அங்கிருந்து மாட்டுச்சாணியில் கால் வைத்து வழுக்கி விழுந்து உயிர் நீத்தாள். அதே நேரத்தில் அவள் உடலில் இருந்து உயிர் பிரிந்து வானளாவி ஒரு பயங்கர ஜோதி ரூபமாய் கோடி சூரிய பிரகாசமாக தோன்றிய அந்த கரிய கொடிய உருவத்தை மார்பை பிளந்து அந்த பெண்ணின் காலடியில் போட்டு விடுகிறது. மாட்டுச்சாணத்தில் கால் வைத்து வழுக்கி விழுந்து இறந்ததனால் மாசாணி என்று பெயர் பெற்றார். இந்த அம்மனை தொழுபவர்களுக்கு பில்லி சூனியம், மாதவிடாய் கோளாறு, பேய் பிசாசு முதலிய பிடித்திருப்பவர்கள் ஒருமுறை மாசாணி அம்மன் கோயில் சென்று வணங்கிவிட்டு வந்தால் அத்தனை பீடைகளும் நோய்களும் துன்பங்களும் நீங்கும் என்றும் மாசாணி அம்மன் வரலாறு கூறுகிறது. நீங்க மாசாணி அம்மன் கோவிலுக்கு போயிருக்கீங்களான்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.